தோல்வி மேல் தோல்வியையே தன் கட்சிக்கு பரிசாக அளிக்கும் தோல்விசாமி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. குறிப்பாக கஜா புயல் டெல்டாவை தாக்கிய போது மாமனார் வீட்டு விசேஷத்தை சிறப்பித்துக் கொண்டிருந்த பழனிசாமி வெள்ள பாதிப்பின் போது மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கும் எங்கள் இளைஞரணியினுடைய செயலாளரை விமர்சிப்பதா என திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்து கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதனை பற்றி இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்கலாம். சேலத்தில் உள்ள தனது வீட்டில் இருந்து எப்போதாவது வெளியில் வந்து முகத்தை காட்டிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் பதுங்கிக் கொள்வதையே வழக்கமாக வைத்திருப்பவர்தான் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. நானும் இருக்கின்றேன் என்று காட்டிக் கொள்வதற்காக திருவாய் மலர்ந்து பேட்டிகள் கொடுப்பார். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னர் மக்கள் மன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கி தள்ளப்பட்ட பழனிசாமி தோல்வியை மட்டுமே தனது கட்சிக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். சென்னையை சுற்றிலும் நெல்லையை சுற்றிலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கி மக்கள் பணி செய்ய மனமில்லாமல் பொதுக்குழு என்ற பெயரால் பொழுதுபோக்கு கச்சேரியை நடத்தி முடித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அதில் திமுகவுடைய அரசை பற்றி வாய்க்கு வந்ததை பயக்கம் போல உளறி இருக்கின்றார். நான் சில விஷயங்களை அவிழ்த்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு சென்று விடுவார். சில விஷயங்களை அரசாங்க ரகசியம் என்பதால் அமைதியாக விட்டுவிட்டேன். குறிப்பாக முதல்வராக என் கையெழுத்து இல்லாமல் ஒரு கோப்பம் சென்றது இல்லை என அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்த அன்று அதே சமயத்தில் கோவையில் நடைபெற்ற தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பேசியிருக்கின்றாரே, அந்த ரகசியங்களை எடப்பாடி பழனிசாமி சொல்வாரா? அப்படி என்ன டீலிங் நடைபெற்றது? பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெளிவுபடுத்தி விட்டோம் என பொதுக்குழுவில் பேசியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி இல்லை என்று முடிவாகிவிட்டால் பாஜகவை விமர்சிக்க வேண்டியதுதானே? அதிமுகவை யார் கட்டி போட்டிருக்கின்றார்கள்? அதிமுகவுடைய பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றிய அரசை கண்டித்தோ அல்லது பாஜகவை கண்டித்தோ ஒரு தீர்மானத்தை கூட நிறைவேற்றவில்லை. ஏன்? தமிழ்நாடு அரசு தொடர்பான தீர்மானங்களில் கண்டனம், ஒன்றிய அரசு தொடர்பான தீர்மானங்களில் மட்டும் எல்லாம் வலியுறுத்தல் என்பது இரட்டை வேஷம் போட்டு நாடகமாடும் முகமூடிதானே. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று பழனிசாமி பச்சை பொய் நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும், சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக திமுகவுடைய இளைஞரணி மாநில மாநாடு தள்ளி வைக்கப்பட்டதை ஏளனம் செய்து மட்டமாக கருத்து தெரிவித்து பேசியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. புயல் மழை வெள்ளத்தால் தமிழ்நாட்டினுடைய 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது மாநாடு நடத்த வேண்டாம் என்று எங்கள் திமுகவுடைய கழகத்தினுடைய தலைமை முடிவெடுத்ததை பழனிசாமி பாராட்டி இருக்க வேண்டும். ஏதோ தான் சாபம் விட்டதை போல சவடால் விட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையே டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால் அவர் டிவி பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு 2வது முறைதான் தள்ளி வைக்கப்பட்டது. அதுவும் மக்களுக்காக. சென்னை வெள்ளம் ஏற்பட்ட போதும் தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு உண்டான போது ஆட்சியில் இருக்கும் திமுக முதலில் மக்களுக்காக தான் சேவை செய்யும். கட்சி மாநாடு 2ஆம் பட்சம்தான். மதுரை அதிமுக மாநாட்டில் தொண்டர்களுக்கு மோசமான வகையில் உணவு வழங்கப்பட்டதால் அண்டாவாக உணவை தரையில் கொட்டி விரயமாக்கியது எல்லாம் மறந்துவிட்டதா? தவழ்ந்து சென்று முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அரசியலில் கத்துக்குட்டி. கஜா புயல் டெல்டாவை தாக்கிய போது சேமூர் அம்மாபாளையத்தில் மாமனார் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்த பழனிசாமிக்கு எல்லாம் வெள்ள பாதிப்பு, மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு அருகதை அற்றவராக இருக்கின்றார். எம்ஜிஆர் அவர்கள் மனைவியும் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகி அம்மாளின் 100ஆண்டு விழா அதிமுக சார்பில் சிறப்பான முறையில் கொண்டாடப்படும் என அதிமுகவுடைய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இவர்கள் முன்கூட்டியே தயாரித்து வைத்திருந்த தீர்மான புத்தகத்தில் இது இல்லை. ஜானகி அம்மாளின் 100ஆண்டு விழாவை மறந்துவிட்டதால் அதனை தீர்மான புத்தகத்தில் சேர்க்கவில்லை.
கடைசி நேரத்தில் யாரோ நினைவுபடுத்தி வேறு வழி இல்லாமல் சிறப்பு தீர்மானம் என்ற பெயரில் தனியாக கொண்டு வந்து தொண்டர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். 2022 நவம்பர் 30ஆம் தேதிதான் ஜானகி அம்மாள் 100வது பிறந்த நாள். அந்த நூற்றாண்டை கூட கொண்டாட முடியாமல் அதிமுகவில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணிகள் பிரிந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதிமுகவுடைய உட்கட்சி குழப்பம் நடந்து வந்தபோது ஜானகி அம்மாளை மறந்துவிட்டு திடீரென தேர்தல் நேரத்தில் ஜானகி அம்மாளின் நூற்றாண்டை கொண்டாட நினைக்கின்றார்கள். கடந்த ஆண்டு ஜானகி அம்மாள் 100வது பிறந்தநாள் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் நடந்த ஜானகி எம்ஜிஆருடைய நூற்றாண்டு துவக்க விழாவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி வளாகத்தில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார். ஜானகி அம்மாள் நூற்றாண்டு சிறப்பு மலரையும் வெளியிட்டார். ஜானகி அம்மாளை வாழ்த்தியும் பேசினார். ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழாவே முடிந்த பிறகு திடீரென எந்த போதி மனத்திலோ நானோதியும் பெற்றதை போல அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் என பழனிசாமி அறிவித்திருக்கின்றார். காவிரி நதிநீர் பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எழுந்தபோது தொடர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை தமிழக மக்களுடைய நலனுக்காக அதிமுக உறுப்பினர்கள் முடக்கினார்கள் என சொல்லியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமி சொல்லும் அந்த நிகழ்வு நடந்தது 2018 மார்ச் மாதம் நடந்தது. ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காததை கண்டித்து தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்றத்தில் மோடி அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அப்போது கொண்டு வந்தனர். அதனை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்காக அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி பல நாட்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மேட்ச் பிக்சிங் உள்ளது என்று அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அந்த நேரத்தில் தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விஷயத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்போம் என சொன்ன கே.சி. பழனிசாமியை மின்னல் வேகத்தில் கட்சியை விட்டு நீக்கி மோடி விசுவாசத்தை காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. எனவே காவிரிக்காக நாடாளுமன்றத்தை முடக்கினோம் என அவர் சொன்னது பச்சை பொய்யே ஆகும். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறாக பல குற்றச்சாட்டுகளை பழனிசாமி முன்வைத்திருக்கின்றார். பொம்மை முதலமைச்சராக இருக்கின்றார் என்றும் குற்றம் சாட்டி இருக்கின்றார். சசிகலாவின் பொம்மையாக எடப்பாடி முதலில் இருந்தார். டிடிவி தினகரனின் பொம்மையாக மாறினார். பின்னர் மோடியின் பொம்மையாக மாறினார். கமலாலயத்தில் ஒரு அறையில் அதிமுக அலுவலகத்தை நடத்தி கொள்ளும் வகையில் பாஜகவுக்கு அடிமையாக சேவகம் செய்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேசுவதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதவர். இப்போதும் அமித்ஷா ஆட்டிவிக்கும் ஆட்டத்துக்கு ஆடும் பொம்மையாக செயல்பட்டு வருபவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை அவரது கட்சிக்காரர்களே அறிவார்கள். அதிமுக ஆட்சி எப்போது வரும் என்ற மனநிலையில் மக்கள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 நடந்த 22 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல், 2019 நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2021 நடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என மொத்தம் 8 தேர்தல்களில் அதிமுக தோல்வி மட்டுமே அடைந்திருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியாக தேர்தல் தோல்விகளை சந்தித்து வருகின்றது அதிமுக. தோல்வியை தோளில் போட்டு வளர்த்து வருகின்றார் எடப்பாடி பழனிசாமி. அவரால் அதிமுகவை அரை அங்குலம் கூட வளர்க்க முடியாது என்பது அக்கட்சியினருக்கே தெரியும். வரப்போகின்ற 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 40க்கும் 40 தோல்வியை தழுவும் தோல்வி சாமி என்பதை அவர் மெய்ப்பிக்கத்தான் போகின்றார். இதனை நாடு பார்க்கத்தான் போகின்றது என்று திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு கண்டித்து கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்.